ஹாய், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். என்னடா அம்மா மட்டும் வராங்க, அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்ப்பீங்க, கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க அப்பா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து எப்படின்னா பகலில் வந்து அவர் ஒர்க்கு நிறையா இருக்கும். நாங்கள் நரிட்டோவே வந்து நைட்டில் மட்டும்தான் ஷூட் பண்ணுவோம். ஆனால் அப்பாவால் எல்லா டைமும் வந்து வீடியோக்குள்ளே வர முடியாது. சரி, உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து இப்போ நான் வந்து வீட்டிலே இருக்கிறதுனால என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதனால் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு எந்தெந்த இப்போ இந்த மாதிரி நல்ல எபிசோடுகளை வந்து எடுத்து உங்களுக்கு நான் போடலாம் அப்படின்னு இப்போ சோலோவாக வரேன். எனக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அந்த ட்ராகன் பால் வந்து ஃபஸ்ட்டு அந்த எபிசோடே வந்து உண்மையிலே எனக்கு நல்ல சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த 200 எபிசோடுக்குள்ளே அந்த ஸ்டோரியை ஒரு 2 நிமிஷத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த அடுத்தடுத்து போகிற எபிசோடெலாம் எந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு எபிசோட்லேயும் சரி, முன்னாடி அந்த 200 எபிசோடில் என்ன நடந்துச்சு, உங்களுக்கு அதில் வந்து என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த எபிசோடுக்கு 2வது எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஷேர் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு டைம் இருந்து விருப்பம் இருந்தால் எங்கள் வீடியோவில் வரும் விளம்பரங்களை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவன் வந்து அந்த பச்சை கலர் மனுஷன் நினச்சிட்டேன். இன்றோ இல்லையா? அதான் ஊருக்காரன் தாண்டாவே. எனக்கு எல்லாமே உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த போறானா? ஐயா, இப்போ பழசெல்லாம் மறந்து போச்சே. சகோதரனா? இது வந்து கோகுவோட சகோதரன். அதான் மனுஷங்கள் அழிக்கிறதுக்கா? மனுஷங்களை பூமியில் இருக்க அழிக்கிறதுக்காண்டி தான் அவன் நினச்சிருக்காங்க.
அடப்பாவில சயனோட அதை தெரிஞ்சுக்க முழு நிலா முக்கியமா. வாழை காணா வெட்டிவிட்டானா? இந்த மனுஷன் கூட நீ எப்படி ஒன்றா இருக்கேன்னு சொல்கிறேன். அட்ரா அதே ஒழுங்கா ஓடி போயிடு. ஆமாம், இவன் ஓடி போக மாட்டேன் போலையடா. ஒரு ராட்சசி வந்து அட்டாக் பண்ணதுனால அவங்க மொத்த கிரகமும் அழிஞ்சு போச்சான். யார் மேலே உயிரும் பழக்கல. அதில் அவங்களோட அப்பாவும் அம்மாவும் ஒருத்தவங்களா. அதை அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்தா கூட சண்டை இருக்காங்க. ஆமாம், என்னடா அப்படி சொல்லிவிட்டேன். உலகத்துக்காக செத்தே போயிடுவாங்க. கோச்சில் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ தூக்கிட்டு போயிடுவானோ? போச்சுடா. போச்சுடா. ஐயோ ஆளை காணா. என்னடா ஐயோ இப்படி பறந்து போயிட்டேன். போச்சு. ஐக்கிய தூக்கிட்டு போயிடுவேன் போல. போச்சுடா. இந்த ஒரே பொருளை சாச்சுக்கிட்டேன். ஆளப்பாவி பூரம் தெரிச்சிட்டாங்கடா.
போச்சுடா, விட்டுறாதடா, புடுறா புடுறா, எந்திரிச்சு. அதத்தையும் ஒரே இடத்துல சாச்சிவிட்டானடா. இவன் எப்படா போய் இத்தனை பேர் கூட சண்டை ஓட்டு மேலே பிள்ளைய தூக்கிட்டு வருவேன். இன்றோ குட்டி இன்றோ. அவன் உடம்புல இருக்க தண்ணி பூரா வற்றி போச்சுட்டு அழுது அழுது. ஐயோ ஏண்டா கொன்றுவான இந்த குழந்தைய. ஏன்னா இவன் ஒரே அடிக்க இங்கே பப்பாக்கான்னு தவக்கால மாதிரி சாஞ்சிட்டேன். அவன் மலை மாதிரி இருக்கான், இவன் கொசு மாதிரி இருக்கான். ஒன்றும் பண்ண முடியாது. டைம் கொடுத்துட்டு போயிருக்கேன். போச்சு. ஐயா பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டானே. அதுக்குள்ளே 100 பேரை கொல்லணும். 100 பேரை கொல்லணும். அதத்தே 100 பேரை கொல்ல சொல்லியிருக்காண்டா. இவன் எப்படி 100 பேரை கொல்லுவேன்? அவனோட வாய் தான் அவனோட பலவீனம். பிக்கோலை காப்பாற்றனோ? இவன் சேர்ந்துக்குருவானோ? ஓ இப்படி அவன் வந்து வரக்கூடாது, இந்த கிரகத்தை ஆகணும். அந்த சயன் வீரர்களை அடிக்கிற வரைக்கும் அவன் வந்து கோப் கூட இருப்பான். ஆமா, அதுக்கடுத்து இந்த உலகத்தை ஆடுறதுக்கு இவன் அதத்தான் இவன். அதனால எதிரிக்கு எதிரி நண்பன். ஆனால் இவங்க 2 பேரும் கொஞ்சம் டம்மி பீஸாக தானடா இருக்காங்க.
பிக்கலோ பிக்கலோ எதில் பறப்பேன்? அவனுக்கு வந்து பவர் இருக்குல்ல. ஆமாம், அதான் என்ன இப்படி சூப்பர்மேன் மாதிரி பறந்துட்டு இருக்கேன். அப்படிதான் பறப்பாங்க நிறைய பேர். உள்ள கொண்டு அரைச்சிட்டான்டா. என்னடா இதுக்குள்ள இருந்து வருது? அது உடஞ்சிருச்சு அப்படின்னு. குட்டி பையனுக்கு இவ்வளோ பவர் இருக்கா? என்னடா இது? என்னடா அப்பாவோட பிள்ளைக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கு. எந்த பக்கம் அடிக்குது? அதே குழப்பி. என்னாச்சு? வந்துட்டேன் வந்துட்டேன். அது என்னத்தடா நசுக்கிறேன். என்னடா எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டேன். இவன் என்னடா சட்டையை தூக்கி கழட்டி வீசிட்டேன். என்னங்கடா நடக்குது? என்னடா இது? வச்சுடா, தம்பியே கொல்ல போறான்டா. ஐயோ, என்னடா அது? என்னடா அப்படி ஆக்கிட்டேன்? இன்னும் 2 பேரா? அதைத்தான் சொல்றேன் நானு. இவனே எப்படி இருக்கான்னா அவங்க முடிஞ்சு
அந்த ட்ராகன் பால் 2வது எபிசோடு வந்து சும்மா தரமாக இருந்துச்சு. நம்ம கோகுவோட பிரதர் வந்து தேடியே வந்துட்டான், இவனை தம்பியை தேடி வந்துட்டு, நீ வந்து இங்கே இருக்கிற மனிதர்களை ஃபுல்லாகவே கொன்னுரு, குறைஞ்சது ஒரு 100 பேரையாவது கொன்னுரு, உன்னோட குழந்தைய நான் வந்து விட்டுறேன் அப்படிங்கிறேன். ஆனால் மனிதர்களோட மனிதர்களாக வளர்ந்து மனிதர்களாகவே வாழ்கிற ஒருத்தனால் வந்து எப்படி அவன் சொல்கிறதை கேட்டு இவங்களை வந்து கொல்ல முடியும்? அதே சமயம் அவன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான், கோகுவோட அண்ணன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான். ஆனால் அந்த கோகுவாலையும் அவன் பேர் என்னடா பிக்காவாலையும் 2 பேரும் சேர்ந்து எப்படி அவனோட குழந்தைய வந்து மீட்க போகிறாங்க, அவனை எப்படி அழிக்க போகிறாங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.